இந்த பாராளுமன்ற தேர்தல் இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் திரு நமச்சிவாயம் அவர்கள் பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார்கள். அவருக்காக தாமரை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு தீவிரமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம். ஏறக்குறைய 20 தொகுதிகள் பிரச்சாரம் முடிக்கப்பட்டுள்ளது. குறித்த நேரத்தில் பிரச்சாரத்தை நாங்கள் முழுமையாக முடித்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த தேர்தலில் குறிப்பாக நான் முதலமைச்சர் என்ற முறையில் குறிப்பிடுவது, எங்களுடைய ஆட்சியில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டு வருகின்ற ஒரு ஆட்சி, சொன்ன திட்டங்களை செயல்படுத்துகின்ற ஒரு ஆட்சி. புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக கொண்டு வருகின்ற திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்துவதற்கு மத்திய அரசுடைய நிதி உதவி தேவை. சில நேரங்களில் அனுமதியும் தேவை. அப்படி இருக்கும் பொழுது மத்தியில் எந்த கட்சி ஆளுகின்றதோ அந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக சென்றால் புதுச்சேரி மாநிலத்திற்கு நல்லது, புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு அது உகந்ததாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அதனுடைய அடிப்படையில் நான் என்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றேன். புதுச்சேரியிலே முதல் முறையாக ரேஷன் கடையில் 10 கிலோ இலவச அரிசி திட்டத்தை தொடங்கி வச்சது நீங்கள் தான். மக்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. தற்போது ரேஷன் கடை புதுச்சேரியில் இல்லை. நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது ரேஷன் கடையை தொடங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னும் 2 வருஷம் ஆட்சியில் இருக்குது. இந்த சாத்தியக்கூறு எப்படி இருக்குது? அது முதல்ல இலவச அரிசி திட்டத்தை கொண்டு வந்து புதுச்சேரி மாநில மக்கள் முழுவதும் இலவச அரிசி கொடுக்கப்பட்டது. நல்ல அரிசி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். மக்கள் அதை விரும்பி வாங்கி பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். மறுபடியும் அந்த திட்டத்தில் இலவச அரிசி கொடுக்கப்பட்டது. இந்த அரிசிக்கான பணத்தை நேரடியாக மக்களுடைய வங்கியில் செலுத்தினால் அவர்கள் அரிசி வாங்கி கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் அதற்கான பணம் வங்கியில் செலுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நான் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது ஒரு பெரியவர்கள், பெரிய தாய்மார்கள், பெண்கள் கேட்பது, நீங்கள் இலவச அரிசி கொடுத்தது நல்லா இருந்தது, நீங்கள் அதே கொடுக்கலாம், எங்கள் ஏன் பணத்தை வந்து வங்கியில் போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புவாங்க. சிலர் எழுப்புவாங்க. அப்போ நான் விளையாட்டாக கேட்பது உண்டு, ஏன் பணத்தில் கொடுத்தா அரிசி கொடுப்பாங்களா கடையில், நீங்கள் கூட வாங்கிக்கலாமே, இந்த அரிசி தான் இல்லை, உங்களுக்கு எந்த அரிசி தேவையாக கூட வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லுவேன். நான் விளையாட்டை சொல்லுவேன். இல்லை நீங்கள் கொடுக்குற அரிசி நல்லாயிருக்கு, எங்களுக்கு அரிசியை கொடுங்க, வீட்டில் பணம் இருந்தால் செலவாயிடுது, வேறு ஏதாவது செலவு பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய அரசு அடுத்து 2 ஆண்டுகள் இங்கே இருக்கும். இலவச அரிசி கொடுக்கலாம், அது ஒன்றும் சிரமம் இல்லை. அதற்கான முடிவு அரசு எடுத்து விரைவில் ரேஷன் கடையின் மூலமாக இலவச அரிசி கொடுக்கப்படும்னு நான் சொல்லியிருக்கேன். கொடுக்க முடியும். அது அரசுடைய முடிவு. திட்டம் இருக்குது, திட்டத்துடைய பணத்தை கொடுக்குறோம். பணத்துக்கு பதிலாக இலவச அரிசி கேட்குறாங்க, மக்கள் விரும்பி கேட்குறாங்க. அப்போ மக்களுடைய கோரிக்கையை ஏற்று செயல்படுத்துகிற நிலையில் எங்களுடைய அரசு இருக்கின்றது. அதனை செயல்படுத்தும். ரேஷன் கடை மூலமாக இலவச அரிசி கொடுக்கப்படும். தொகுதி முழுவதுமே நீங்கள் பிரச்சாரத்தில் தீவிரமாக இறங்கியிருக்கீங்க. பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹியானம் பிரச்சார மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குது, பிரச்சனை என்னவாக இருக்குது, நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல். எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் முழுவதுமாக எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். எல்லா திட்டங்களையும், நாங்கள் அறிவித்த திட்டங்களை அத்தனையும் செயல்படுத்தி கொண்டு வருவோம். அதில் எந்தவித குறையும் இல்லை. ஆனால் ஒரு பெரிய குறையாக யாரும் என்கிட்ட எந்த கோரிக்கையாக வைக்கலை. கேட்டது ஒன்றே ஒன்று, இலவச அரிசி ரேஷன் அரிசி கொடுங்க. அந்த ஒரு கோரிக்கை தான் எல்லா இடத்துலையும் தாய்மார்கள் கேட்டது. அதான், வேறு எந்த பெரிய கோரிக்கையிலும் ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். இப்போ கடந்த சட்டமன்றத்தில் நாங்கள் அறிவித்த பெண் குழந்தை பிறந்த 50,000 ரூபாய் டெபாசிட் போடணும் வங்கியில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏறக்குறைய சுமார் 2,000
குழந்தைகளுக்கு இதுவரை அது மாதிரி வங்கியில் பணம் டெபாசிட் செய்யப்பட்டு இருக்கின்றது. எந்த அரசு உதவியும் பெறாத குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுப்போம்னு சொல்லணும். அதையும் முழுமையாக கொடுத்துட்டு வரோம். மொத்தம் 70,000 பெண்கள் அது மாதிரி குடும்ப தலைவி கணக்கெடுக்கப்பட்டு இருக்கிறார். அதில் 64,000 குடும்ப தலைவிக்கு அந்த பணம் இப்பொழுது வங்கியில் செலுத்தப்படுகின்றது. கேஸ் மானியம் அறிவித்தோம். மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 150 ரூபாயும், சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 300 ரூபாயும் அதையும் வங்கியில் செலுத்தப்பட்டு வருகின்றது. யாருக்கும் சுமார் 1,60,000 கார்டு அதற்கு வங்கியில் பணம் செலுத்தப்பட்டு வருகின்றது. அடுத்து காப்பீடு திட்டத்தின் கீழ் 92 லட்ச ரூபா முழுமையாக போடப்பட்டுள்ளது. காப்பீடு திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதுவரை நாங்கள் கடைசியாக சட்டமன்ற அறிவித்த திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதாவது மாணவர்களுக்கான இலவச திட்டங்கள் அத்தனையும் இப்போ முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதியோர்களுக்கான ஓய்வூதியத்தை 1 ரூபா கூட ஏற்றலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஆட்சி வந்த பிறகு இந்த ஆட்சி வந்த பிறகு 500 ரூபாய் உடனடியாக உயர்த்தி கொடுத்துருக்குறோம். 55 வயது முடிந்த முதியோர்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்து யாரும் கிடைக்கல அப்படின்னாங்க. ஒரே சமயத்தில் 26,000 பேருக்கு அந்த முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது ஒரே சமயத்தில். அதனால் இது மாதிரி எல்லா திட்டங்களையும் செயல்படுத்திட்டு வரோம். ஏழை எளிய மக்களுக்குரிய அத்தனை திட்டங்களும் செயல்படுத்தி கொண்டு வரணும். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கான அந்த கல்வி திட்டத்தில் முழுமையான பள்ளிக்கான கல்வி கட்டணம் செலுத்துவது, மற்ற ஏனைய திட்டங்கள் அவர்களுக்காக அறிவித்த திட்டங்கள் அத்தனையும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. விவசாயிகளுக்கான நிவாரணத் தொகை வழங்குதல், அந்த உற்பத்தி மானியம் வழங்குதல், இது மாதிரி திட்டங்கள்லாம் முழுமையாக இப்போது அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. கால்நடைகளுக்கான தீவனம், அதற்கான தீவனம் அல்லது பணம் இது வழங்கப்பட்டு வருகிறது. மீனவ சமுதாய மக்களுக்கான அந்த உதவித்தொகைகள் அத்தனையும் அறிவித்த திட்டங்கள், டீசல் மானியம், அந்த மழைக்கால நிவாரணப் பணம், தடைக்கால நிவாரணப் பணம், படகுகள் பழுது பார்ப்பதற்கான பணம், அவருடைய உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம், இது அத்தனையும் நம்முடைய அரசால் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனால் ஒரு பெரிய கோரிக்கை என்பது நாம் பிரச்சாரத்தில் செல்லும் பொழுது எந்த ஒரு கோரிக்கையும் யாரும் வைக்கலை. ரேஷன் கடையில் இலவச அரிசி கொடுங்க, இந்த ஒன்று தான் சொன்னேன். அது எங்களுடைய அரசு 2 ஆண்டுகள் இன்னும் இருக்குது, இது திட்டம் இருக்குது. அதனால் பணத்திற்கு பதிலாக இலவச அரிசி போடணும் ஒன்றுன்ற அந்த இது செயல்படுத்துவோம் விரைவிலேயே. மக்களவைத் தேர்தலில் வந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி 2 பேருமே மாநில அந்தஸ்து தான் முன்னெடுத்து மக்களை சந்திக்கிறாங்க. அதாவது நாங்கள் தான் மாநில அந்தஸ்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னு காங்கிரஸ் முன்னெடுக்கும் போது ரெங்கசாமி தான் முட்டுக்கட்டியாக இருந்தாங்க, அதனால தான் எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு நாராயணசாமி நேற்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. ஆதாரத்தை ரெங்கசாமி கொடுத்தாருன்னா நான் அரசியலை விட்டு விலகிறதுக்கு தயாராக இருக்கேன்றாரு. அந்த ஆதாரம் நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கா? அது எல்லோருமே அப்பொழுது தெரிஞ்ச உண்மை தானே, இது எல்லோரும் தெரிஞ்சது தானே. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது அங்கே அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அப்போ நாங்கள் அடிக்கடி வலியுறுத்தினோம், எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும், இது பல ஆண்டுகளாக வலியுறுத்திட்டு வரோம். நமக்கு முழு அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால், புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நாம் நினைத்தால் நமக்கு மாநில அந்தஸ்து அவசியம் அப்படின்னு வலியுறுத்திட்டே வந்தோம். அப்போது நாங்கள் கேட்கும் பொழுது அது திசை திருப்பும் நிலையில் நாங்கள் சிறப்பு மாநில அந்தஸ்து கேட்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தான். இதை இது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இதுக்கு ஆதாரம்லாம் இல்லை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அது மாதிரி அதாவது இப்பொழுதும் நமக்கு மாநில அந்தஸ்து வேணும் என்பது தான் நம்முடைய கொள்கை, நம்முடைய எண்ணம், என்ஆர் காங்கிரஸுடைய எண்ணம். நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் சந்திக்கும் பொழுது தான் கேட்டுகிட்டு தான் இருப்போம், இப்பயும் கேட்போம், அடுத்து வரவு ஆட்சியிலையும் நம்ம அதை கேட்போம். அது எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. 2011 தனி கட்சி ஆரம்பித்ததே மாநில அந்தஸ்துக்காக தான், எல்லாத்துக்கும் அது தெரியும். இப்போ நீங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறீங்க, இன்னும் 2 வருஷம் இருக்குது. இந்த 2 வருஷத்துக்குள்ளே மாநில அந்தஸ்தை வாங்கிட்டு 2024 சட்டப்பேரவை தேர்தலில் ரெங்கசாமி தலைமையிலான அரசு மாநில அந்தஸ்தை வாங்கிட்டோம் அப்படின்னு மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்கான முயற்சியை எங்களுடைய அரசு எடுக்கும். என்ஆர் காங்கிரஸ் முழுமையாக மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதில் ஒரு கொள்கையோடு இருக்கின்ற ஒரு கட்சி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மறுபடியும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் என்ற கருத்து கணிப்பு எல்லாருக்கும் இருக்குது. அது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக
நாங்கள் வலியுறுத்துவோம். அதை பெறுவதற்குரிய நடவடிக்கை எடுப்போம்.